பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு என்பார்கள். அந்த ஆதி பகவான் உலகத்தில் இருக்க அசையும் அசையா எல்லா பொருளையும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் அரிய பிறவி, அறிவான பிறவி, மனித பிறவி. இந்த பிறவியில் மட்டும்தான் அந்த பகவானை எங்களுக்குள்ளே ஈசனாம் ஞானி இருக்குமுடந்தனில் இருப்பதே முக்தி என்று சொல்லி அந்த ஈசனை எங்களுக்குள்ளே அறியும் பெரிய ஒரு வாய்ப்பு, அதாவது பெரியொரு அறிவான பகுத்தறிவு கொண்ட அரிய பிறவி மனித பிறவி. அந்த அரிய பிறவியை நாங்கள் அதை சரியான வழியில் பாவிக்க இல்லாமல் நாங்கள் உலகத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு, அன்பு ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அந்த அன்பு நிறைய இருக்கிறவர்கிட்ட கஷ்டங்கள் வரும், சோதனை வரும். அந்த அன்பால் பாருங்கள், அந்த கஷ்டங்கள் சோதனைகளை எதிர்கொள்ள முடியாத அளவில் அவர் ஈசன் ஆயிட்டார். அப்போ அந்த எதிர்கொள்ள முடியாத பட்சத்தில் அவர் பல இன்னல்களுக்கு ஆளாகி பல துன்பங்கள், பல வேதனைகளை அவர் அனுபவிக்கிறார். அதே மாதிரி பாருங்கள், சக்தி கூடியவர்கள் சில பேர் இருக்கிறார்கள், அவருக்கு அன்பு இல்லை என்றால் அவர்கிட்ட கடவுள் தன்மை இல்லை. அப்போ அவர் அப்படியானால், சக்தி கூடியானால், அன்பு இல்லாதனால ஒரு கூடாத பாதையை போய் உலகத்தை அழிக்கிற அளவுக்கு எதிர்மறையான சிந்தனையை கொண்டு உலகத்தை அழிக்கிற அளவுக்கு வரும்போது அவர் தானாக அழிஞ்சு போகிறார். அப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் இன்று உலகத்தில் சொல்லலாம் வேதனைகள் அனுபவித்து கொண்டு காரணம் என்று சொன்னால், அந்த தனக்குள்ளரிக்க ஈசனை தகுந்த ஒரு வழியில் போய், ஒரு குரு வழியில் போய் தனக்குள்ள அதை காணக்கூடிய சங்காரமூர்த்தியாகிய சிவபெருமான் ஈசன் அதை சங்காரம் பண்ணி உலகத்தில் வாழக்கூடிய தன்மை மனித பிறவிக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட மனித பிறவி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஏன்னு சொன்னால், அவன் ஒரு சரியான வழியில் போகிறதுக்கு அவனுக்குள்ளே இருக்கிற பழைய கர்ம வினைகள், பாவங்கள் விடாமல் அவன் அலைஞ்சு கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் தேடக்குள்ள எங்களுக்கு வழியில் அனுப்பிச்சக்குள்ள ஒரு சத்குரு நமக்கு கிடைப்பார். அவர் சொல்கிற வழியில் நாங்கள் போகும்போது எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈசனோட தொடர்பு கொண்டு வாழும் வாழ்க்கை, அகத்தோட தொடர்பு கொண்டு புறத்தில் நாங்கள் சகல செல்வங்களையும் பெற்று சகலதையும் பெற்று வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்போ அந்த அன்பு உள்ளவர்கள் பாருங்கள், அவங்களுக்கு சக்தி காணாதனால பல வேதனைப்படுறார்கள். அதே மாதிரி சக்தி உள்ளவர்கள் இந்த அன்பு இல்லாதனால வெளியில் போய் இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு பயங்கரமான பாதைகளில் அவங்க ஈடுபட்டு தங்களையும் உலகத்தையும் அழிவு பாதையை கொண்டு போய் தங்களையும் அழித்து கொள்கிறவர்களுக்கு அந்த அன்பு இருக்கிற ஆளுக்கு சக்தி இருக்குமென்னு சொன்னால், அந்த சக்தியும் அந்த அன்பும் சேர்ந்து சொன்னால் உலகத்தில் ஒரு நல்லொரு வழியை, உலகத்துக்கு ஒரு நல்லொரு வழியை காட்டக்கூடிய ஒரு தன்மை, ஞானம் அவருக்கு வரக்கூடிய ஒரு பிறவிதான் மனித பிறவி. அந்த அன்பும் சக்தியும் ஒன்று சேரும்போது அன்பே சிவம் பாருங்க, சக்தியும் சிவமும் ஒன்று சேரும்போது சங்காரம் பண்ணலாம். சங்காரமூர்த்தி ஆகிறார் சிவன், சங்காரமூர்த்தி. அப்போ அன்பும் சக்தியும் ஒன்று சேரும்போது எங்களுக்குள்ள பாவங்களை முதல் சங்காரம் பண்ணி அதுக்கு பிறகு ஞானியாக ஒழிக்கிட்டு உலகத்தில் இருக்க அனைத்து பாவங்களையும் சங்காரம் பண்ணக்கூடிய சிவனாக உலகத்தில் ஞானியாக ஒழிக்கிட்டு, அதனால தான் ஈசனாம் ஞானி இருக்குமுடந்தனில் இருப்பதே முக்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஞானி தான் ஈசன், ஈசன் தான் ஞானி. அப்போ இந்த உலகத்துக்கு தர்மத்தை நிலைநாட்ட வரும்போது அவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா துன்பங்களும் வரும், அதை எதிர்கொள்வாங்க. ஏனென்றால் அவர்கள் தான் அந்த எதிர்மறையான துன்பம் உலகத்தில் தாக்கும். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் உலகத்தில் கிருஷ்ண பரமாத்மா வரும்போதெல்லாம் சுவாமி சொல்லுவார், நம்மளோட குருநாதர்,
கடவுள் வரும்போதெல்லாம் மனிதன்தான் அவரை எதிர்த்தார் என்று சொன்னால் மனிதன் மூலம்தான் அந்த உலகத்துக்கு அழிவை கொடுக்குற அந்த விஷயம் மனிதன் மூலம் வந்து முதல் அந்த தன்மை இறைவனை தான் எதிர்க்கிறான். அதுக்கு பிறகு தான் உலகத்தில் அவனுக்கு உலகத்தை அழிக்கிறதுக்கு செய்கிறான். அப்படி அந்த உலகத்தை அழிவு பாதை கொண்டு போகும்போது தான் இறைவன் பாரார். உடனே அவன் திசை என்னடினா இறைவன் பக்கம் திரும்பி இறைவனை அவன் சங்காரம் பண்ண ஆரம்பிக்கும் போது இறைவனே பாருங்கள் சங்காரம் பண்ணி ஒரு இயற்கை சீற்றமோ ஒரு நோயோ ஒரு வறுமையோ இது பண்ணி உலகத்தில் நீங்கள் வரலாறு எடுத்து கொண்டு பார்த்தா வரலாறு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அழிவு ஏற்பட்ட காரணம் உலகத்தில் பல இதிகாசங்களில் நாங்கள் பார்த்தோம்னா இயற்கை இல்லாட்டி பேரழிவு இல்லாட்டி பிற இனங்களுக்கு இடையில் இப்படி பல வழிகளில் இயற்கை சீற்றங்கள் நோய்கள் இப்படிப்பட்ட பல வழிகளில் நீங்கள் சமீபத்தில் ஏற்பட்ட கொரோனா பாருங்கள் அந்த ஈசனோட தொடர்பு கொண்டவர்களுக்கு மட்டும் பாருங்கள் அவர் பூந்து அவரை கொல்லலை ஒன்றும் செய்யலை. அப்படி தொடர்பு கொள்ளாதவர்களுக்கு என்ன செய்தேன்னா இன்றைக்கு பாருங்கள் பல இடங்களில் என்ன 95,000 21 லட்சம் பேர் அப்படி ஒரு நாட்டுகளில் அழிவு பாதையை நோக்கி போனாங்க இந்த கொரோனாவில். அப்படி இந்த ஏதோ ஒரு வழியில் வந்து எங்களுக்கு ஒரு அழிவை கொடுத்தேன்னு சொன்னால் அதுவும் ஒரு எங்கள் பாவத்துக்குரிய சம்பளம். இயேசு பிரான் சொல்வார் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்வார். நாங்கள் பாவம் கூட செய்து கொண்டு போகும்போது மரணத்தை அவர் கையில் கொடுக்குறாங்க. ஏனெண்டா எனக்கு அதுதான் வேணும்னு கேட்கக்குள்ள அதில் சம்பளமாக அதை கொடுக்குறாங்க. அது மாதிரி நாங்கள் பாருங்கள் இந்த தர்மத்தை சார்ந்து வரும்போது எங்களுக்கு பல சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி எங்களுக்குள்ளே வந்து சோதனையை எதிர்கொண்டு உலகத்தில் சோதனை வந்து வாடிக்கொண்டிருக்கும் மக்களை சோதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழியையும் உலகத்துக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை யார் சொல்கிறார்களோ அவர்கள் அந்த கடவுள் தன்மை அன்பும் சக்தியும் ஒன்று சேர்ந்து அவங்க சிவனாகி இந்த உலகத்துக்கு வழிகாட்டுறாங்க. அதனால் கண்ணுக்கு தெரியும் உடலுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாதவர் இருக்கார். அப்போ இந்த கண்ணுள்ளவர்கள் நாங்கள் அந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறவரை நமக்கு இந்த கண்ணுள்ளவர்கள் அதை கண்டு கொள்ளாமல் தான் மக்கள் இந்த அளவுக்கு உலகத்தில் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழியைத்தான் பாருங்கள் ராமகிருஷ்ண பரமேஸ்வரன் சொன்னார் அப்படின்னா நீ உண்மையாக இந்த உலகத்தில் பாருங்கள் சத்தியத்தின்படி வாழணும்டா உன்னுடைய குருவோட கையை ஒரு கையால் பிடிச்சி கொண்டு ஒரு குருவை ஒரு கையால் பிடிச்சி கொண்டு மறு கையால் நீ கடமை ஆற்றும் போது உன்னுடைய கடமை நீ சரியாக ஆற்றும் போது பாருங்கள் மறு கையால் அவர் பிடிச்சிருவார். ஒன்று நீ பிடிக்க தேவையில்லை, அவரே தானாக அந்த கடமை சரியாக செய்யும்போது அது யோகமாக மாறும்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்போ இந்த யோகமாக மாறி பாருங்கள் என்ன செய்யணுன்னா அவனுடைய பாவத்தை சங்காரம் பண்ணுது. யோகம்ண்டா சக்தி சங்காரம் பண்ணி அப்படி வரும்போது உன்னையே பிடிச்சிருவார். நீ பிடிக்க தேவையில்லை, கடவுள் உன்னை பிடிச்சிருவார். கடவுள் அதுக்கு பிறகு உனக்கு வழிகாட்ட ஆரம்பிப்பார். நீங்கள் தியானம் பண்ணி போகக்குள்ள பாருங்கள் அப்படியே கண்ணை மூடி தெரியும் போது அவர் மனம் அங்கே ஓடும் இங்கே ஓடும் அது சொல்லும் இது சொல்லும் எல்லாம் சொல்லும். அப்படியே போகக்குள்ள நாங்கள் அவரை கவனிக்காமல் இருக்கும்போது இப்போ நாம் யாரை கவனிக்கிறோமோ அவங்க தான் பெரிய ஆளாக வருவாங்க. அவங்கள கவனிக்காவிட்டோம்னா சிறுசாகிடுவாங்க. அப்போ அவங்கள கவனிக்காமல் விட்ட உடனே பாருங்கள் அவர் அந்த மன ஓட்டம் ஓடி அப்படியே பாருங்கள் அடங்கிடுவார். அடங்கின உடனே ஒரு அமைதி வரும். அந்த அமைதிக்கு பிறகு பாருங்கள் ஒரு ஆள் நம்மள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அவர் தான் நம்மளுக்குள்ள ஈசன். அதனால தான் ஈசனாம் ஞானி இருக்குமிடம் தனில் இருப்பதே முக்தி அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த ஈசனோட தொடர்பு கொண்டு வாழும்போது எந்த பெரிய உலகத்தில் அழிவு வந்தாலும் உங்களுக்கு அழிவு வராதுன்னா அந்த அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஈசனாகிட்டீங்க நீங்கள். உங்களுக்கு பாருங்கள் மலை உறவான துன்பம் பனி போல போகும் அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் சொல்வார். அப்படி மலை போல ஒரு துன்பம் பாரத்துக்குரியும் உங்களுக்கு ஒரு அதந்தருவீங்க. அது கிட்ட வரும்போது பனி போல அப்படியே போகக்கூடிய ஒரு வழியை காட்டுறது தான் இப்படி. அதே மாதிரி நாளை நடக்கும் மகா யாகத்தில் நாங்கள் பங்கு பெற்றும் போது இந்த யாகத்தில் நம்ம 108 மூலிகைகள் கொண்டு ஆயிரக்கணக்கான பாருங்கள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட்ட இடங்கள் இது. அப்படியான வைப்ரேஷன் உள்ள இடம். மந்திரங்கள் ஜபிக்கப்பட்டு இந்த யாகத்தில் நாங்கள் பங்கு பெற்றும் போது எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும். ஒரு அதிர்வலை ஒன்று உண்டாகி மனதில் இருக்க பாவங்களை சங்காரம் பண்ணக்கூடிய தன்மை யாகத்துக்கெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்வார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள் கோவாவில் ஒரு வீட்டில் ஒரு பிராமண ஆட்கள் யாகம் பண்ணி கொண்டிருந்தவங்க விடாமல் யாகம் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே ரசாயன கசிவு ஏற்படும் போது அங்கே
எல்லாரும் செத்துத்தாங்க, அவங்க மட்டும்தான் அதில் இருந்து சாகலை. ஏன்னா அந்த கொரோனாவில் பாருங்கள், நம்ம தியானம் பண்ணி சரியாக போனார்கள், ஒரு இதுவும் இல்லை, மாற்றம் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருந்தாங்க. ஏனெண்டா உள்ளுக்குள்ளே பெரிய ஒரு சக்திக்குள்ளே நம்ம சக்தியோட தொடர்பு கொள்ளும்போது அவர் என்ன செய்வார், சுவாசத்தின் மூலம் வார அந்த கொரோனாவை அவர் சங்காரம் பண்ணித்தார். அதனால் நமக்கு வரலண்டு இல்லை, இந்த மூக்கு போடுறது அதுக்கு பெரிய தடை இல்லை. இந்த பெரிய ஆள் அவர் வந்தால், சாதாரணமாக உங்களுக்கு தெரியாது, அவர் வந்தால் உலகத்தை அழிகிறது வந்த பெரிய ஒரு சக்தி. அப்போ அப்படி வந்தவர் பாருங்கள், கண்ணுக்கு தெரிகிற உடலுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் வந்து மூக்கு மூலம் போடுறதுக்கு வரக்குள்ளே நம்ம சின்ன ஒரு பேப்பர் அதுக்கு தடை வராது, அதை நினச்சாண்டா அவர் எடுத்துருப்பார். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய ஒரு சக்தி அதை வெளியே விடாமல் உள்ளுக்குள்ளேயும் விடாமல் அப்படியே காப்பாற்றி வந்ததுன்னா அவர் தான் இந்த உலகத்தெல்லாம் இயக்கிற, அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிற மாதிரி, அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்மசக்தியாகவும் இருக்கிற மாதிரி என்ன அந்த பெரிய ஒரு பரம்பொருள் நம்மளுக்குள்ளேயும் இருந்து நம்மளை வெளியிலிருந்து வழி நடத்துவதற்கு மனிதனால் மட்டும்தான் நாங்கள் அறியலாம். அப்படிப்பட்ட அரிய பிறவியை நாங்கள் வீணாக்க அப்படிப்பட்ட யாகங்கள் யக்ஷங்களில் நாங்கள் பங்கு பற்றி எங்களுக்கு முன்னேறி போக்குள்ள பாருங்கள், பல வழிகள்லையும் தடை வரும். நமக்கு முன்னேறி போக்குள்ள நம்மளுக்கு தெரியும், முன்னேறி வரக்குள்ளே தான் தடை வரும். நீங்கள் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த வீடை சொந்தக்காரன் மூலம் வந்து அந்த வீட்டை கட்ட விட மாட்டான். ஏன்னா நீ சொந்தக்காரன் மூலம் வந்தால் தான் நீங்கள் வெளியே வாப்பையில் ஒரு சொந்தம் வந்து உள்ளுக்குள்ளே சொல்கிறாலும் உங்களுக்கு தெரியாது. அவர் சொல்வார், இப்போ கட்ட வேணாம், பிறகு இது பண்ணிடணும், அந்த காசு செலவழிஞ்சு போகும். அது மாதிரி உங்களுக்கு முன்னேற்றத்தை தடுக்கிற இது பாருங்கள், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. உங்கள் சொந்தக்காரன் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் மூலம்தான் நம்மளோட முன்னேற்றத்தை நம்மளோட இதுகளை தடுக்கக்கூடிய இது அவர் மூலம் வரும். அப்படி நாங்கள் முன்னேறி கொண்டு போகக்குள்ள, சரியான வேகமாக முன்னேறி கொண்டு போகக்குள்ள பல தடைகள் வரும். அந்த தடைகளெல்லாம் நாங்கள் உடைச்சோம்டா, எந்த தடை வந்தாலும் அதை எதிர்த்து வாழக்கூடிய, சந்தோஷமாக உலகத்தில் வாழக்கூடிய எந்த இயற்கை சீற்றமோ பாருங்கள் என்ன வந்தாலும் ஒரு வாழக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம துன்பங்கள் எது வந்தாலும் அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு வழி தான் காயத்ரி மந்திரம். இப்படிப்பட்ட காயத்ரி மந்திரத்தை காலையில் எழும்பி அதிகாலை எழும்பி குளிச்சு முழுகி ஒரு 21 தடம் காயத்ரி மந்திரம் சொல்லி சுவாசத்தை கவனிக்கணும். என்னடினா காயத்ரி மந்திரம் சொல்லும்போது நாங்கள் கண்ணை மூடி சொல்லப்படும் விடியச்சாமம். என்னடினா நாங்கள் விடியச்சாமையில் என்ன செய்யணும், நித்திரை கொண்டிருக்கோம். நித்திரை கொண்டிருக்கும் போது குளிச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடினா அந்த 4 மணி கட்டாயம் நித்திரை வரும். அப்போ அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் முழிச்சு திறந்து காயத்ரி மந்திரம் 9 இந்த 21 தரம் சொல்லும்போது அந்த காயத்ரி மந்திரத்தில் அதிர்வலைகள் அந்த நித்திரையை இல்லாமல் ஆக்கிடும். கண்ணை மூடினா வரும் கட்டாயம். வந்தவுடனே நீங்கள் அதை நினைப்பீங்க, எதை நினைக்கிறோமோ அதோட ஐக்கியமாகிடுவோம். உடனே நித்திரை வச்சு பிறகு நாங்கள் ஆழ்நிலை தியானத்தில் இருந்து எழும்புறேன் என்று சொல்லப்படும். ஒன்றும் நடக்கலை எனக்கு இங்கே போனா அப்படின்னு நடக்கப்படும். அப்போ நம்ம முழிச்சிட்டு இருந்து நிமிர்ந்திருந்து காயத்ரி மந்திரம் சொல்லி போட்டு முடிஞ்ச உடனே பாருங்கள், கண்ணை மூடி சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு மிக லேசாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் என்னென்னா பாருங்கள், வந்த உடனே எல்லோரும் கண்ணை மூடுறோமே, நம்ம கண்ணை மூடி திரிக்கிறோமோ தானாக நித்திரை வரும். தானாக நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நினைக்கிற அளவு மனத்து பக்கம் தான் நாங்கள் இருக்கிறோம். எது வந்தாலும் அதை நினைக்கிறேன், எந்த கஷ்டம் வந்தாலும் நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை நினச்சிடுவோம். இது என்ன பார்க்கக்கூடிய பகுத்தறிவு நம்ம விட்டுத்தோம். ஏன்னா பகுத்தறிவை கடந்து தான், இது மனதை கடந்து தான் பகுத்தறிவு வரும். சரியா? அதை கடக்காதனால என்னென்னா வாரத்தை நம்ம திங்க் பண்ணுறோம். எதை நம்ம திங்க் பண்ணுறோமோ அது கூடிடும். அதனால தான் உலகத்தில் எல்லாருக்கும் கஷ்டம். ஏண்டா ஒரு ஆள் சொல்லுவார் கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கஷ்டத்தாக்களும் ஒன்று சேர்ந்து கஷ்டத்தை பற்றி தான் நம்ம கதைக்கக்குள்ள எதை நாம் 2-3 தரம் சொல்ல அது கூடிடும். நல்லத்தை ஒருவரும் சொல்ல மாட்டாங்க பாருங்கள். அப்போ நாம் ஒரு மாதிரி காலையில் எழும்பி கண்ணை மூடி ஒரு முழிச்சு பிறகு மல்ல கட்டி சொல்கிறதால ஒரு மாதிரியாக நாங்கள் இருக்கோம். நீங்கள் எப்படின்னு பாருங்கள், காலையில் எழும்பி குளிச்சு மொழி உஷாராக எழும்பி உடல் சொல்லுவார், படு அது செய் வருத்தம் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் அப்படி சொல்லக்குள்ளே நினச்சி கொள்கிறோம் பாருங்கள், நாங்கள் உள்ளுக்குள்ளே அதோட பண்ணின அந்த வருத்தம் இது சகலம் போகும். அது போக விடாமல் தானே அவர் சொல்கிறாரு என்று மனத்தை நம்ம கண்டுபிடிச்சா சரி. மனம் ஒரு சாமான் நம்மளை ஆட்டி படைச்சி போட்டுருவார். அப்படிப்பட்ட மனத்தை நாங்கள் பாருங்கள் அறிவதற்கு மனத்தை கடந்த ஒரு குருவோட வந்தால் தான் மனத்தில் என்ன வேலை நடக்குன்னு அந்த குரு மூலம் நம்ம கண்டுபிடிச்சி அந்த நோயோ துன்பமோ அதுக்குரிய வழியை அவர் சொல்வார். எங்கே போனால் என்ன வரும், எங்கே போனால் என்ன வரும், அதாண்டு சொல்லக்கூடிய ஒரு வழி ஒன்று கட்டாயம் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். நமக்கு மரண பயங்கள் ஒன்றும் வராது. இதிலையும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் தியானம் பண்ணி வந்த காயத்ரி மந்திரம் அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த மந்திரம். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா இருந்து ராமர் முதல் எல்லாரும் உலகத்துக்கு வந்த எல்லா மகான்களும் காயத்ரி மந்திரம்
மந்திரம் ஜபிச்சு தான் சித்தி பெற்றார்கள். காயத்ரி மந்திரம் அவ்வளோ மகா சக்தி படைச்சது. அது மகாவிஷ்ணுவால் மட்டும்தான் உலகத்துக்கு பரப்பலாம் பாருங்கள். அதனால தான் பாருங்கள் என் குருநாதர் பாருங்கள் 2 ஓம் சொல்லியிருக்கார். 2 ஓம் காயத்ரி மந்திரம். மற்ற எல்லா இடமும் ஒரு ஓம் தான், அது வேலை செய்யாது பாருங்கள். அந்த சொல்கிறாக்களுக்கு பாருங்கள் ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஆனால் 2 ஓம் போட்டு ஒரு குருவில் போகிற சொல்கிறேன்னா சாமிமா தான் அந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர். 2 ஓம் ஓம் பூர் புகஸ்வக ஓம் தட்ச விதுர்வரேணியம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ நக பிரசோதயாத்தன். அதுக்கப்புறம் மிருத்யுஞ்ச மந்திரம் மிக சக்தி வாய்ந்த சங்காரமூர்த்தி. நம்மளோட பாவங்களை சங்காரம் பண்ணக்கூடியது மிருத்யுஞ்சம். அதுக்கு பிறகு பாருங்கள் நமசிவாய மந்திரம், அதுவும் பெரிய பெரிய மந்திரம். அதுக்கப்புறம் தன்வந்திரி, நோயெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்வந்திரி மந்திரம். இங்கே ஒரு இடமும் சொல்கிறோம்ல பூசையில் பாருங்கள், எங்களுக்கு ஒரே ஒரு நாள் சுவாமி சொல்லித்தந்த அந்த தன்வந்திரி சொல்லணும்னா அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பூசை வரிசையில் கொண்டு வந்து நம்ம சித்தி பெற்ற அது. அப்படிப்பட்ட மகா என்னென்ன நோட்ஸ் நம்ம சித்தி பெற்றோமோ அந்த நோட்ஸை தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த உலகத்துக்கு. அதனால தான் இந்த உலகத்தில் பாருங்கள் வாரவர்கள் எல்லாம் என்றால் நிறைய மந்திரங்கள் 1.5 மணித்தியாலும் சொல்லக்கூடிய மந்திரம் தான் சாமி எங்களுக்கு சொல்லி தந்தார். அதில் நான் பாருங்கள் நோட்ஸ் எடுத்த மாதிரி இவ்வளவு மந்திரம் சொல்லித்தான் நாம் சித்தி பெற்றேன். ஏன்னா களைச்சி போய்த்துருவோம். நிறைய மந்திரங்கள் நீங்கள் சொல்லும்போது களைச்சி போய்த்துருவீங்க, நித்திர வந்துடும். நிறைய சொல்லப்படா நம்ம காலையில் எல்லாம் உள்ளுக்குள்ளே 21 தரம் காயத்ரி மந்திரம் சொல்லி அப்படி சொல்லலாம். ஒரு ஆள் பாருங்கள் ஒரு குருவிட்ட இருந்திருக்காரு, யானைக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யானைக்குள்ளேயும் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. ஆனால் அதை பகுத்தறிவு இல்லாதனால அவர் பாருங்கள் ஒரு நாள் ரோட்டில் நிற்கக்குள்ள யானை மதம் பிடிச்சி வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஆள். இப்போ அதை வந்து சொல்லுவாங்கண்ணே, இப்போ நம்மளுக்குள்ளே நல்ல மணி சொன்னால் அந்த பக்கம் போய் தராத சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல காலம் நம்ம தப்பித்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பூர்வ இனத்து புண்ணியத்தால் நம்ம தப்பித்தரன்னு சொன்ன மாதிரி இவர்கிட்ட ஏற்கனவே ஒரு குரு சொல்லி கொடுத்தவர் மதம் இந்த யானைக்குள்ளேருந்து எல்லாத்துக்குள்ளேயும் என்னருகி கடவுள் இருக்காருன்னு. அப்போது ஒரு மதம் பிடிச்சி வந்தவர் அப்படின்னு சொல்லி மதம் பிடிச்சி வருது யானைன்னு சொன்னார். நம்ம குருநாதர் சொன்னவர் தானே என்ன செய்து கடவுள் இருக்காண்டா அப்படி என்னண்டார். அவர் அடித்து போட்டு என்ன அடித்தது? கடவுளை அடித்தவர் மதம். அது மாதிரி மனுஷனுக்குள்ள மனு ஈசன் தான், மனுஷனுக்குள்ள ஈசன் இருக்கான். ஆனால் அவங்களுக்கு அடிக்கிறவன்டா ஈசனா? அப்போ மனுஷனுக்குள்ளே பாருங்கள், அதை கடந்து நீ உள்ளே போய் ஈசனோட தொடர்பு கொண்டேன்னா அதை சங்காரம் பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால தான் அன்பும் சக்தியும் ஒன்று சேரும்போது பாருங்கள் சங்காரம் புத்தியான சிவன் ஆகிறோம். அன்பே சிவம் சொல்லி பாருங்கள், அன்பே சிவம். அந்த சிவத்தோட பாருங்கள் நம்ம சக்தியும் சேர்த்தா சக்தி இல்லாட்டி சிவம் இல்லை, சிவம் இல்லாட்டி சக்தி இல்லைன்னு சொல்லுவார்கள். அப்போ ரெண்டும் சேரும்போது என்னடினா எல்லா தனக்குள்ளே இருக்கிற பாவங்களை சங்காரம் பண்ணி பிறகு பாருங்கள் வெளியில் இருக்கிற பாவங்களை சங்காரம் பண்ணுறக்குள்ள அப்போ வெளியில் இருக்கிற எல்லாரும் தேடி வரார்கள் அவர்கள். எப்படி பாடுறாங்க? அப்போ நீங்கள் ஈசனாகணுன்னே பாருங்கள் உங்களை அது மட்டும் தேடி வராது, பணம் பொருள் சகல இந்த உலகத்துக்கு வாழக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தேடி வரும் கட்டாயம். அதை எதிர்பார்க்காட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு கட்டாயம் எல்லாம் கிடச்சி நல்லா இருப்பீங்க. ஏன்னா நாங்கள் வரும்போதெல்லாம் எல்லாருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை. நாங்கள் என்ன செய்திருப்போம், ஒரு குருவிட்ட வராட்டி அந்த பிரச்சனையை தான் திங்க் பண்ணியிருப்போம். அந்த பிரச்சனைக்கு ஆக்களோட சேர்ந்துருப்போம். எனக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னையும் பிரச்சனை இப்படி போயிருக்கும். நாங்கள் சிலவில் இங்கே வந்தவர்கள் இருந்த எல்லோரும் பாருங்கள் சிலவில் இருந்திருக்கவே மாட்டோம், பிரச்சனை கூடி அவ்வளோ பிரச்சனையாக வந்தவங்க ஏலாம். அப்போ பாருங்கள் என்ன செய்ய இன்னொன்று இருக்க வேண்டியன்னா எதை நாம் கவனிக்கிறோமோ அதுவாகிற மாதிரி இன்னொரு விஷயம் உண்டை கவனிக்க சொன்ன உடனே அதை நாங்கள் விட்ட உடனே பாருங்கள் போயிட்டார். நம்ம விடுறோம் இல்லை, பிரச்சனைகள் உண்டையும் விடுறதில்லை, பிடிச்சி வச்சுக்கொள்ளும். நல்லத்தை மட்டும்தான் விடுறேன். இப்போ நீங்கள் செத்த வீட்டில் போய் பாருங்கள் 6-7 மாதம் கோயிலுக்கு போக மாட்டாங்க. அப்போ போனாட்டி என்னை அந்த ஆளும் இந்த வீட்டிலே தெரிவார். தெரிஞ்சால் என்னை அவருக்கு என்ன கிரியை செய்வார், அந்த வீட்டில் கஷ்டம் வரும். ஏன்னா அவர் வீட்டை உடம்பை விட்ட உடனே சொந்த இடத்துக்கு போக விட்டுறணும். கிருஷ்ண பரமாத்மா பாருங்கள் அபிமன்யு பாருங்கள் செத்துத்தான் போர்க்களத்தில். அப்படி அபிமன்யு போர்க்களத்தில் செத்த உடனே அவருக்கு துக்கம் பெருசாக இல்லானே சொந்த மருமகன் உத்தரை கல்யாணம் அடித்து கொஞ்ச நாள் தான் அபிமன்யுவன். உத்தரை புலர்றாவும் உலகெல்லாம் வச்சு. அப்போ உத்தரத்தை சொல்கிறாரு என்னன்னா கிருஷ்ண பரமாத்மா உன்னுடைய கணவனை நீ செத்தண்டைக்கு பொடி எடுக்கக்குள்ளே விட்டுறணும். அந்த எண்ணத்தை விட்டால் தான் அவர் அங்கே போவார். இல்லாட்டி விடாட்டி என்னடா இங்கே எரிப்பார்.
இப்போ நீங்கள் செத்தவங்களோட அம்மாவார் நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களோட இருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் இருந்தவர்? 22 வருஷம் இவோட அவங்களோட அம்மா இருந்த கஷ்டம் வரும். ஏன்னா அவங்கள அனுப்புனா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, நம்ம கொடுக்கல. அவங்களுக்கு சாப்பாடு கூட நம்ம தீயான ஜெபம் பண்ணுவோம், ஏன்னா நல்ல தர்மங்கள் செய்வோம். நல்ல இடத்துக்கு போனோடனே அவங்களுக்கு கிடைக்கும். பிறகு நாங்கள் அந்த தன்மை குருவிட்ட போய் தர்ம வழியில் போன பிறகு நீங்கள் பாருங்கள், அந்த 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 பிதிர்கடன் செய்து பாருங்கள், உடனே கிடைக்கும். இரண்டாம் உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. பிதிர்கடன் கட்டாயம் செய்யணும்னு என் குருநாதர் சொல்லுவார். அப்படி பாருங்கள், நாங்கள் இங்கே வரக்குள்ளேருந்து களுவாஞ்சூட்டில் வரக்குள்ளேருந்து பகல்லே பாருங்கள் ஆவிகள்லாம் வரும். நான் பிறகு அந்த ஆவிகளை அனுப்பி போட்டு தான் பிறகு யாகம் செய்கிறேன். அவ்வளோ நாய் கத்தம், கண்ணுக்கு தெரியாது. அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத ஆக்களை நாங்கள் எண்ணி வச்சுட்டு இருந்தோம்டா நம்மளுக்குள்ள வீட்டிலே சுற்றி திரிவாங்க. நம்மளுக்கு கஷ்டம் வந்துடும், வறுமை. சில வீட்டுகளில் கல்யாணம் நடக்காது, ஒன்றும் இல்லை. அதுதான் தோஷம் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ அதனால தான் என்ன சொன்னீங்கன்னா, அந்த தகுந்த வழியில் நாங்கள் போகக்குள்ள அவங்க போய் தருவாங்க. அப்போ உத்தரத்தை சொல்கிறாரு விட சொல்லி. அவர் சொல்கிறா எப்படி விடுறோம், நான் கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள் தான் பற்று பாசங்களோட இருக்கிறேன், நீங்கள் விடலாம், நான் எப்படி மாமா விடுறேன்ட்டு. சொந்த மருமகன் அவர் இருந்தாலும் அவருக்கு இதில் என்னென்னு தெரியும் தானே, அவர் எங்கே போக போகிறாரு, அவர் சாக இல்லைன்னு. அப்போ உடனே சொல்கிறான். அப்போ அவர் போக மாட்டார், அபிமன்யு போக மாட்டார். இதுக்குள்ளேன்னு தெரியும், நீ எப்போ விடுறியோ அப்போ போவான்ட்டு. அப்போ அது மாதிரி நாங்கள் பாருங்கள் 6-7 மாதத்துக்கு கோயிலுக்கு போகாட்டி அவங்க போகிறலையா, நம்மளுக்கு கஷ்டம் தானே. கோயிலுக்கு போனால் கடவுளேன்னு சொல்லி கடவுள் அருள் பட்டு அவங்க மேலே போய் தருவாங்க அவங்களோட இடத்துக்கு. அவங்கள உடனே விட்டுறணும். அவங்க உடம்பை விட்ட உடனே அவங்க பாருங்கள், உடனே விட்டுட்டா நம்ம எல்லோரும் தீயா பண்ணி நல்லா இது பண்ணிப்போம். அது நம்மளை கொண்டு வரல, விட்டு தான் மாட்டோம். ஏன்னா அந்த தொடக்கிரி என்று சொல்கிற அந்த துக்கத்தை உடனே நாங்கள் விடையிலான்ட்டு தெரியும் ரிஷிகளுக்கு. அதனால தான் ஒரு 8 நாள் போகட்டும், அப்படி 10 நாள் 8 நாள் போக நம்ம குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அது குறைஞ்சிரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போன உடனே வெளிநாட்டில் இங்கே வீட்டெண்ணம் நமக்கு இருக்கும். அவ்வளோதான் நம்ம கஷ்டமாக இங்கே இருந்தாலும் கடன் வாங்கி போனாலும் வீட்டெண்ணம் இருக்கும், பிள்ளைகள்ற எல்லார்டையும் வீட்டுலேயே. அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே போய் பழகின ஒரு கொஞ்ச நாளில் பாருங்கள், இந்த மனம் அந்த பக்கம் கூடன்னையும் இதை மறந்துடுவோம். மறந்த பிறகு தான் பாருங்கள் இங்கேயும் சந்தோஷமாக இருப்பாங்க, அங்கேயும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த மறந்த பிறகு தான் வேலைக்கு போவோம், நல்ல உஷாராக வேலைக்கு போவோம். ஏன்னா நமக்கு தடை இல்லை, துக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அதை மறக்க வைக்கிறதுக்காக, இயற்கையாக மறக்க வைக்கிறதுக்காக கடவுள் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு. அப்படின்னா இயற்கையாக நீ பாருங்கள், இது செத்தாலும் 8-10 நாளில் நீ மறந்துடுவா, இல்லாட்டியும் அந்த வாழ்க்கை அப்படி அழிஞ்சிடும் அப்படின்றதுக்காக மனித பிறவி அரிய பிறவி. அந்த பிறவியை நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னால் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார் சக்தி. ஆனால் மனித எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கார். ஆனால் அசையும் எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கார். ஆனால் மனிதனுக்குள்ளே மட்டும்தான் தெளிவாக ஆறறிவு கொடுத்து பகுத்தறிவெல்லாம் கொடுத்து மனிதனுக்குள்ளே மட்டும்தான் அந்த கடவுளை அறியக்கூடிய அந்த உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படைத்த அந்த கடவுளை கடவுள் என்று எதை கடக்கணும் என்று நமக்கு தெரியாமல் கடவுள் என்று விட்டு நம்ம எல்லாத்தையும் போடுறோம். ஆனால் எதை கடக்கிறேன்ட்டு இன்னும் தெரியாது. அப்போ கடக்கிறதுக்கு வழியை காட்டின ரிஷிகள், இதே வழியை காட்டின சரிய கிரிய யோகம் பாருங்கள், கோயிலெல்லாம் கொண்டு வந்த ரிஷிகள் பாருங்கள் என்ன செய்தாங்க, கடைசியாக பாருங்கள் யோகம் ஞானம் மூலம் இப்படி போய் நீயும் நிரந்தரமாக கடந்து முக்தி நிலை அடைவி ஜீவன் முக்தராக உலகத்தில் பாருங்கள் எல்லாருக்கும் வழி நடத்தக்கூடிய இது என்ன நட்சத்திரங்களாக நீ உலகத்தில் வெளிச்சமாக வாழ்வாய் அப்படின்ட்டு கொடுத்துருக்கார். இந்த ரிஷிகளெல்லாம் நட்சத்திரங்களாக இருக்கார்கள். அவர்கள் மறைந்தும் மறையாமல் வெளிச்சமாக இருந்து வழிகாட்டுறாரு. துருவ நட்சத்திரம் அப்படி சொல்லுவாங்க. துருவன் கடன் தவம் பண்ணித்தான் பாருங்கள் என்னிடம் முக்தி அடைஞ்சான். அவனுக்கு அவன் பட்ட கஷ்டம் சரியான கஷ்டம். அதுக்கு பிறகு தான் அவன் துருவ நட்சத்திரமாக இருக்கான். பார்ப்போம். அப்படி உலகத்தில் வெளிச்சமாக வாழக்கூடிய ஒரு வழியை இப்போ நீங்கள் தியானம் பண்ணி போகக்குள்ளே வெளிச்சமாக இருக்கும். ஓரளவு நீங்கள் நல்லா போனால் அப்படி இருக்கும். பெரிய ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் போனால் அப்படி இருக்கும். நீங்கள் ஒளியாகிடுவீங்க. அதுதான் ஒளி. கடவுள் ஒளி உருவமானவர், வெளிச்சமானவர், உருவமே இல்லை. ஆனால் உருவத்துக்குள்ளே வந்து செயல்படுத்துகிறாரு. உருவத்தின் மூலம்தான் நாங்கள் உருவம் உள்ளவர்கள். உருவத்துக்குள்ள மூலம்தான் அவரை பெறலாம்ன்றதுக்காக தான் உருவ வழிபாடு கொண்டு வந்தவர்கள். பட வழிபாடு கொண்டு வந்த படத்தை வச்சு கும்பிட்றீங்கன்னா படத்தை நீங்கள் வச்சு கும்பிட்ட உடனே பாருங்கள் அந்த படத்தில் யார் அங்கே இருக்காரோ அந்த ஆளை தான் நினைப்போம், படத்தை நினைக்க மாட்டோம். அந்த ஆள்ற அருள் கிடைக்கும். அவர் இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் அருள் கிடைக்கும். பட வழிபாடு, உருவ வழிபாடு பாருங்கள். அப்புறம் யாகங்கள் யக்ஷங்கள் தியான யோகங்கள் யோகத்தின் மூலம் போகிறதுக்கு. அப்போ இந்த யாகங்கள் யக்ஷங்கள் மந்திரங்களும் வராமல் அந்தளவுக்கு வராமல் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம்னு சொல்கிற மாதிரி
அந்த மனத்தில் எந்த மந்திரத்தில் அலைகளும் ஏதோ இல்லாத நிலைக்கு போகக்குள்ள தான் நாங்கள் மேல்நிலைக்கு போகிறோம். அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த பெரிய ஒரு வழி நமக்கு கிடைச்சிருக்கு. நாளை நடக்க போகிற மகா யாகத்திலையும் பாருங்கள், நமக்கு இந்த யாகம் முடிய நம்மளுக்கு பாருங்கள் தீர்த்தம் முடியும். இப்போ எல்லாம் முடியக்குள்ள சில இன்றைக்கு இரவைக்கோ இல்லாட்டி நாளைக்கு பெரிய மழை ஒன்று இருக்குது பாருங்கள். ஏன்னா நாம் எவ்வளவு பாருங்கள் நல்லதெல்லாம் செய்கிறோமோ அவ்வளவு பாருங்கள் இயற்கை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், எல்லாம் கொடுப்பார். யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த மந்திரங்களும் சொல்லி இந்த 23 வருஷமாக போகிற பல தடைகள் வந்தாலும் இந்த பெரிய கட்டடங்கள் இதெல்லாம் கட்டி உங்களால் தான் எல்லாம் கட்டி இந்த உலகத்துக்காக பாலமுனையில் ஒரு மூலையிலிருந்து பாருங்கள் கிருஷ்ண பரமாத்மா துவாரகையிலிருந்து உலகத்துக்கு வழிகாட்டின மாதிரி அதே பாருங்கள் இந்த மூலையிலிருந்து 23 வருஷமாக உங்களை வச்சு தியான யோகங்கள் பண்ண வச்சு இந்த உலகத்துக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கார் பகவான். அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த அவரை நாளை யாகத்தில் பாருங்கள் அவரை நாங்கள் உணரும் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். கருவில் இருந்த சுவாசத்தின் அளவை மறந்தாயதனால்தான் நோய் வருதே. இடகளை திங்களை சுழுமோனி ரகசியம் அடி முதல் முடிவரை வாசியின் அற்புதம் மனமது மோனத்தில் நிறைவரும் பரசுகம் மனிதனை கடவுளாய் மாற்றிடும் பெரும் தவம் வாழும் சித்தர்கள் நாளும்